student, welcome to KL Biology NEET. நிறைய ஸ்டூடெண்ட் வந்துட்டு OMR ஷீட்டை பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த OMR ஷீட்டுக்கான வீடியோ தான் இது. OMR ஷீட் இமேஜில் எப்படி காமிச்சிருக்கணும் அப்படி தான் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ரோல் நம்பர், உங்களுடைய ஆல் டிக்கெட் நம்பர் தான் ரோல் நம்பர். ஒவ்வொரு நம்பரும் கரெக்டாக அந்த பாக்ஸில் எழுதுங்க, தெளிவாக எழுதுங்க, கரெக்டாக பார்த்து கான்ஃபிடென்ட்டாக எழுதுங்க. அந்த நம்பருக்கு கீழே ஓவல்ல ஷேட் பண்ணுங்க. இப்போ 5 இருக்கு ஃபர்ஸ்ட் நம்பர்னா அந்த 5க்கு கீழே கரெக்டா ஓவல்ல ஷேட் பண்ணுங்க. அது மாதிரி ஒவ்வொரு நம்பரும் இந்த ஓவல்ல ஷேட் பண்ணணும். கரெக்டா ஷேட் பண்ணுங்க. இன்ட் மார்க் இருக்கக்கூடாது, ரைட் மார்க் இருக்கக்கூடாது. ஓவலா ஷேட் பண்ணணும். டெக்ஸ்ட் புக்லெட் நம்பர், இந்த டெக்ஸ்ட் புக்லெட் நம்பரும் நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்கும். இந்த டெக்ஸ்ட் புக்லெட் நம்பரும் கரெக்டா ஒவ்வொரு பாக்ஸ்லையும் தெளிவா பார்த்து எழுதுங்க. அதே மாதிரி இந்த ஓவல் ஷேப்ல ஷேட் பண்ணுங்க. உங்களுடைய டெஸ்ட் புக்லெட் கோட் ABCD இருக்கலாம். இங்க வந்து A கொடுத்துருக்காங்க. இந்த ஏக்கான இதுல வந்து கரெக்டா ஓவல் மார்க்ல ஷேட் பண்ணியிருக்காங்க. இப்போ சப்போஸ் B இருந்தா B ஓவல் மார்க்ல ஷேட் பண்ணணும், B எழுதி. அதே வந்து டெஸ்ட் ஆன்சர் ஷீட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆன்சர் ஷீட் நம்பரும் கரெக்டா எழுதுங்க. இங்க டிக்ளரேஷன் பை த கேண்டிடேட், இங்க வந்து சிக்னேச்சர் வித் டைம் இன் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங். உங்க சிக்னேச்சர் போட்டு கீழே டைம் போடுங்க. கீழே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் நேம் இன் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங், உங்க பேரை எழுதுங்க தெளிவா. அதுக்கு அடுத்த காலத்துல மதர்ஸ் நேம் இன் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங். அதுக்கு அடுத்த காலம் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டோட லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வைப்பாங்க. அதுக்கு அடுத்தது ஃபாதர் நேம், அதுவுமே ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்விஜிலேட்டர்ஸ் 2 பேர் இருப்பாங்க, அவங்களுடைய சிக்னேச்சரும் வித் டைமோட இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட், நீங்க முடிக்கிறீங்க. அடுத்தது இங்க வந்து செக்ஷன் A செக்ஷன் B கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இந்த செக்ஷன் Aல வந்துட்டு 35 கொஸ்டின்ஸும் செக்ஷன் Bல வந்து 15 கொஸ்டின்ஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த செக்ஷன் Aல வந்துட்டு 35 கொஸ்டினுக்கும் நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஆனா செக்ஷன் Bல வந்து உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு. இந்த 15ல எனி 10 நீங்க ஆன்சர் மார்க் பண்ணலாம். இந்த 1 to 35, அதாவது 1 to 50 வந்து பிசிக்ஸ், மற்றது கெமிஸ்ட்ரி, அதுக்கு அடுத்தது பாட்னி, அதுக்கு அடுத்தது ஜுவாலஜி. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பயாலஜி போறீங்க. இப்போ உங்களுக்கு மிக தெளிவா தெரிஞ்ச டைரக்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இப்போ 105ல டைரக்ட் கொஸ்டின் இருக்கு. இந்த 105ல ஆன்சர்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க ஆன்சர் பண்ண வேண்டியது 3னா 3ல வந்து கரெக்டா ஓவல் மார்க்ல ஷேட் பண்ணுங்க. ஓவர் ரைட் பண்ணாதீங்க. இங்கேயுமே அதே தான், இன்ட் மார்க் கொடுக்காதீங்க, ரைட் டிக் பண்ணாதீங்க, ஓவல்ல ஷேட் பண்ணுங்க கரெக்டா. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க டைரக்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க அசர்ஷன் அண்ட் ரீசன் வாங்க. இந்த அசர்ஷன் ரீசன்ல நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தபடியா நீங்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்க ஆன்சர் பண்றீங்க. அதுக்கு அடுத்தபடியா மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இங்கெல்லாம் நீங்க வந்து தெளிவா தெரிஞ்ச ஆன்சருக்கு மட்டும் பதிலளிங்க. காம்ப்ளிகேட்டடா இருந்தா மிக தெளிவா தெரிஞ்சா ஆன்சர் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. ஏன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் OMR ஷீட்ல நீங்க பார்க்க போறது. Thank you students. Thank you very much. We will see you in the next video. All the best students.